பிப்ரவரி 1, 1977 அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் 18, 1978 சட்டம் மூலம் இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாக்கவும் சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் நிறுவப்பட்ட ஒரு தனித்துவமான ஆயுத படையாகும். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இது கடல் எல்லை ரோந்து, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு பணிகளை மேற்கொள்கிறது. 1970களின் முற்பகுதியில் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பரிமாற்றங்கள் அதிகரித்ததால் கடற்படையிலிருந்து தனித்து கடல்சார் பாதுகாப்பிற்காக பிரத்யேக படை தேவைப்பட்டது. ருஸ்தம்ஜி குழு பரிந்துரையின் பேரில் இது அமைக்கப்பட்டது. தற்காலிகமாக பிப்ரவரி 1, 1977 செயல்பாட்டிற்கு வந்தாலும் ஆகஸ்ட் 18, 1978 கடலோர காவல் சட்டம் 1978 கீழ் தனி அமைப்பாக உருவாக்கப்பட்டது. கடல்சார் மண்டலங்களில் உள்ள செயற்கை தீவுகள், ஆழ்கடல் எண்ணெய் வளங்களை பாதுகாத்தல், மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் கடலில் ஆபத்தில் இருப்பவர்களை மீட்டெடுத்தல், கடல்சார் சூழலை மாசுபடுத்துவதை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல், சுங்கத்துறையின் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவுதல். 1977 ஒரு சிறிய தொடக்கத்திலிருந்து இன்று 150க்கும் மேற்பட்ட கப்பல்களும் 70க்கும் மேற்பட்ட விமானங்களுடனும் இது உலகின் 4வது மிகப்பெரிய கடலோர காவல் படையாக வளர்ந்துள்ளது. புதுதில்லியில் தலைமையகத்தை கொண்டு நாட்டின் கடலோர பகுதிகளை 5 மண்டலங்களாக பிரித்து செயல்படுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கடலோர காவல் படை தினமாக கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 1 உலகில் முக்கிய நிகழ்வுகள். 1801 ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் கிங்டம் அதிகாரப்பூர்வமாக உருவான நாள். பிரிட்டன் மற்றும் அயர்லாந்து ஒன்றிணைந்த நாள். 1865 அமெரிக்காவில் அடிமைத்தனம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. அமெரிக்க அரசியலமைப்பின் 13வது திருத்தம் அங்கீகரிக்கப்பட்ட நாள். 1924 ஐக்கிய ராஜ்யத்தில் முதல் லேபர் அரசு பொறுப்பேற்றது. ராம்சே மெக்டானல்ட் பிரதமராக பதவியேற்றார். 1958 எகிப்து மற்றும் சிரியா இணைந்து ஐக்கிய அரபு குடியரசு உருவானது. 2003 விண்வெளி கொலம்பியா விண்கலம் விபத்தில் சிதைந்தது. 7 விண்வெளி வீரர்கள் உயிரிழந்த சோக நாள். இந்த நாளின் சிறப்பு 1 பிப்ரவரி உலக வரலாற்றில் அரசியல், மனித உரிமை, விண்வெளி ஆய்வு போன்ற துறைகளில் முக்கிய மாற்றங்களை குறிக்கும் நாள். TNPSC தேர்வுக்கு முயற்சிக்கும் மாணவர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். தினமும் இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடும் வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.